ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை. மறையுரை சிந்தனை. நல்லவராக பிறந்து தனக்கும் இறைவனுக்கும் நல்லுறவு ஏற்படுத்தி யாருக்கும் பயனின்றி இருப்பதை விட, நல்லவனாக பிறந்து சூழ்நிலை காரணமாக தவறுகள் செய்து அதை புரிந்து மனம் மாறி புது வாழ்வு பெற்று உலகில் சாதிப்பதே சிறந்த மனிதன். ஆம், புனித தோமாவை இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். அவரை கேட்டவுடன் நம் எண்ணத்தில் எழுவது தோமா ஒரு சந்தேக பேர்வழி. ஆனால் அவர் தன் ஊன கண்களால் இயேசுவை காண ஆசைப்பட்டாலும் கண்ட பிறகு அவர் வாழ்வு எப்படி இருந்தது என்று சிந்திப்போம். நாமும் பல வேளைகளில் தோமாவை போல் பலவீனமானவர்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறோம். எவ்வளவுதான் கடவுளின் செயல்களை நம் வாழ்வில் உணர்ந்தும் நம் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று சிந்தித்து செயல்படுவோம்.